வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு செய்தி. தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனரின் மேல்நிலைக் கல்வி செயல்முறைகள் சென்னை 6. தமிழ்நாடு மேல்நிலைக் கல்வி பணி அமைச்சு பணியிலிருந்து 2% ஒதுக்கீடு அடிப்படையில் பணிமாறுதல் பதவி உயர்வு மூலம் முதுகலை ஆசிரியராக நியமனம் செய்ய 1/1/2021 நிலவரப்படியான தகுதி வாய்ந்தோர் பெயர் பட்டியல் அனுப்பப்பட்டது. கலந்தாய்வு நடைபெறுதல் சார்பு பள்ளிக்கல்வி இணை இயக்குனரின் மேல்நிலை கல்வி. நண்பர்களே, 2% ஒதுக்கீடு அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஜாயின் பண்ணவங்க 2% அடிப்படையில் பிஜி அதாவது எம்ஏ பிஎட் முடித்தவங்க +2க்கு டீச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான செலெக்ஷன் லிஸ்ட்டு 587 பேருக்கு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது இணையதளத்தில், போய் பார்த்துக்குங்க நண்பர்களே. 587 பேருக்கு வரிசைப்படி பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் கையொப்பமிட்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அவங்களுக்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி பதவி உயர்வு மூலம் பணி நிரப்புறாங்க. தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி அமைச்சு பணியிலிருந்து 2% ஒதுக்கீடு அடிப்படையில் பணி மாறுதல் கலந்தாய்வு. முதுகலை ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் இவங்க டபுள் டிகிரி படிச்சிருக்கக்கூடாது. முக்கிய பாடத்தில் மெயின் சப்ஜெக்டில் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கணும். இது போன்ற தகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் டேட் 6/2/2021 587 பேருக்கும் 6/2/2021 தேதியில் நடைபெறுது. நண்பர்களே, பட்டதாரி இடைநிலை ஆசிரியருக்கான லிஸ்ட்டும் வரும் என நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. மனம் தளராதீங்க. தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வருகிறேன்.